நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே பிளே தமிழ்ல உங்க வாழ்க்கையில எப்படி உங்க வாழ்க்கையில பெரிய உயர்ந்த இடத்துக்கு போகணும்னா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியை கண்டிப்பா பாருங்க. பொன் பொருள் நகை செவிப்பு அந்தஸ்து கௌரவம் ஒழுக்கம் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பயிற்சி ஆகுது. எதனால் வரைக்கும் ஜூன் மாசம் 26ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி பலமா உட்காந்துருக்காருங்க. ஏன்னா இவர் வக்ரமான காலம் நவம்பர் மாசம் கரெக்டா 11ஆம் தேதி 4 மாசம் 121 நாள் வக்ரத்துல இருந்தார். இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இது மிகப்பெரிய ஒரு ஜாக்பட் யோகமா மாறும். ஆல்ரெடி சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். ஏன்னா வருஷத்துல 4 மாசம் குரு வக்ரத்துல தான் இருப்பாரு. குருனா ஒண்ணும் கிடையாதுங்க, நம்முடைய ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு பணம் பொருள் நகை எல்லாமே குரு தான். நம்ம ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். அதனால இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில பிறந்திருந்து கஷ்டப்படுறோம் பாருங்க, அதுக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மையை கொடுக்க போறாரு பிளே தமிழ்ல பாத்துக்கோங்க. ஏன்னா இப்ப அவர் வக்ர நிவர்த்தி ஆகி பலமா பாக்குற இடமெல்லாம் பொன் பொருள் நகையா கொடுத்துருவார். அப்ப இந்த 12 ராசிக்கும் இந்த குரு பகவான் என்னென்ன யோகத்தை கொடுக்க போறார் கடைசி மட்டும் வீடியோ பார்த்துக்குங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு குரு என்ன கோடி விதமான யோகத்தை கொடுக்க போறார் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தான் அந்த சிம்ம ராசி. எப்போதுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எப்படி தைரியம் தன்னம்பிக்கை நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் சிம்மத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் பாருங்க இந்த ராசியில பிறந்துட்டாவே. அது மட்டும் இல்லைங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க. அந்த சிம்ம ராசியில பிறந்தா இந்த குணம் அப்படியே இருக்கும். யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. எப்படி நியாயம் தர்மத்துக்கு மட்டும்தான் அவங்க அடிப்பணிவாங்க. இதான் இவங்களுடைய குணம். கடமைக்கு போய் ஒரு வேலையை பார்க்க மாட்டாங்க, கடமைக்கு பார்க்க தெரியாது. ஒண்ணு நல்லா அறிவான குணம், திங்க் பண்ணக்கூடிய குணம், பயங்கரமான யோசிக்கக்கூடிய குணம் இந்த ரிஷபராசி அதாவது இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எல்லா கலைகளையுமே இந்த சிம்மத்துக்கு அத்துப்படியா இருக்கும். எதுவுமே நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம். ஏன்னா நீங்க இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க, மகம் பூரம் உத்திரம். இப்ப பாருங்க இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார். தயவு செய்து சிம்ம ராசி என்பது நான் என்ன சொல்றேன்னா பிளே டைம்ல பாக்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஒரு அனுகூலத்துல லக்ன பிரகாரம் இருக்காரா இது எல்லாருமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர் லக்னத்துக்கு குரு பகவான் யோகமா வருவாரு, ஒரு சில லக்னத்துக்கு குரு பகவான் பலவீனமா வருவார். அங்கே பலவீன காலம் வரும்போது இப்ப சொல்லக்கூடிய பலன் இங்கே பலவீனமா மாறும். யோகமான நேரம் வரும்போது கண்டிப்பா யோகமான பலன் இங்கே நடக்கும். அதனால இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீகத்தை நல்லா வரும். ஏன்னா குரு உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா நீங்க எல்லாருமே செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு குரு தான் காசு பணம் பொன் பொருள் நகை எல்லாமே. அதையும் தாண்டி நிம்மதியா வாழ்க்கை வாழணும், எந்த ஒரு தோஷம் இல்லாம வாழலாம். குரு பகவான் இல்லாம நீங்க வாழவே முடியாது. உங்க ஜாதகத்துல எல்லா கிரகம் கெட்டு போட்டுமே, இவர் மட்டும் நல்லா இருந்தா எல்லாமே டாப்ல கொண்டு வச்சிருவாரு. இதுதான் குரு. அதனாலதான் இந்த இவருடைய திசாபுத்தி வந்தா ஏன் ஜாதகனோட எடுத்து நம்ம வேகமா போய் பார்க்கறோம், நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா. அதனாலதான் இவருக்கு ஒரு பழமொழி என்ன சொல்லி வச்சாங்க, குரு பார்த்தா கோடிகள் நன்மைகள் வரும்பாங்க. இப்ப 4 மாசம் ஒரு வக்ரமா இருந்தார். எப்படி வக்ரனா ஒண்ணும் கிடையாதுங்க, ரிவர்ஸ்ல பின்னோக்கி போறது. இப்ப ஒண்ணும் இல்ல, பின்னாடி திரும்பி பார்த்தா கரெக்டா உங்களால பார்க்க முடியுமா. இப்பதான் ஒரு வக்ர நிவர்த்தியாரு, இன்னையிலிருந்து ஆயிட்டாரு. அப்ப உங்களை நோக்கி பாக்குறாரு. இப்ப நேரா பார்த்தா கரெக்டா பார்க்கலாம்ல. அப்ப எல்லாமே ஏன்னா சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, இப்ப குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிரு. இனிமேதான் கெட்டதை நீங்க ஒழிக்கணும். எப்படி கெட்ட விஷயத்த நீ சிம்ம ராசியை தூக்கி எரிஞ்சிடணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து நீங்க எதுவுமே கெட்டா திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா இனிமே நல்ல ஒரு விஷயம் கண்டிப்பா உங்க பக்கம் தேடி வரும். நான் ஓப்பனா சொல்றேன், எல்லாருமே சரி, நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கர்மாவில் பிறந்திருக்கோம். அந்த கர்மாவை கண்டுபிடிச்சி அதுக்கான பரிகாரத்தை பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம். ஏன்னா இது நல்ல நேரம் உங்களுக்கு தேடி வருது. ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகி 11ஆம் இடத்துல லாபத்துல போய் அங்கே இருக்கிறார். அப்ப ஜாதகத்துல லக்கணத்துக்கு அவர் நல்லவரா கெட்டவரா நீங்க தான் செக் பண்ணணும்.
திசாபதியை பார்க்கணும், உங்கள் லக்னத்துக்கு ஒரு குரு போயவன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். இது பார்க்காம இந்த பலனுக்குள்ளே போனால் சரியான ஒரு தெளிவான ஒரு லக்னம் உங்களுக்கு கிடைக்காது. சில பேர் பாருங்கள் பிறந்ததுலேருந்து கஷ்டப்படுவீங்க, சில பேர் இறையிலேருந்து கஷ்டப்படுவீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் ஏன் இந்த பதிவு சொல்கிறேன்னா, சில பேர் சொல்கிறீங்களா நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டாக இருக்குது அதான் கால் பண்ண அப்படிங்கிறீங்க. சில பேர் நான் கஷ்டப்பட்டு உங்கள் வீடியோ தொடர்ச்சியாக பார்த்துருக்கேன், நல்ல ஒரு மாற்றம் இல்லைன்னு சொல்றீங்க. அதில் அவங்களுக்காண்டி சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்தில் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, எந்த கிரகம் ஒரு யோகமாக இருக்குது, இதை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வாங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஏன்னா இப்போ நல்ல நேரம் நெருங்கி வருது. கெட்டதை நம்ம யோசிக்க வேண்டாம், தூக்கி போட்டுருவோம், நல்லதுக்குள்ளே கண்டிப்பாக உள்ளே வருவோம். அஷ்டம சனி சொல்லி உங்களை பயமுறுத்தி எல்லாருமே ஒரு தடங்களுக்கு சந்திச்சிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு குரு எத்தனாம் வீட்டு அதிபதி தெரியுமா? ஏன் நல்லது சொல்கிறேன் தெரியுமா? திரிகோணஸ்தானது 5ஆம் வீட்டு அதிபதிங்க அவர். 5ஆம் இடத்துல என்ன ஆசைகள் இருக்குங்க. எப்படி உங்கள் வாழ்க்கையில் ஆசை தூண்டுது இல்லை, நம்ம இதில் போகணும் அதில் போகணும், அந்த ஆசையை தூண்டி விடுறது குருங்க. உங்களுடைய குழந்தையை காட்டுறது குருங்க, உங்கள் பூர்வீக சொத்தை காட்டுறது குருங்க. கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வாழணும் குருங்க. 5ஆம் இடத்து அதிபதிங்க அவர் தாங்க உங்களுக்கு. அடுத்து 8ஆம் இடம் உங்களுக்கு கண்டத்தை காட்டுறது குருங்க. எப்படி வெளிநாடு வெளியூர் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எல்லாமே இந்த 8ஆம் இடத்துக்கு குருங்க. இதுக்கு நான் கெட்டதை மட்டும் சொல்லலை, இப்போ நல்லது சொல்கிறேன் பாருங்க. திடீர் அதிர்ஷ்டத்துக்கு குருங்க. திடீர்னு ஒருத்தருக்கு பெரிய ஒரு லெவலுக்கு போகிறான்னா குருங்க. வெளிநாடுக்கு குருங்க, வெளியூருக்கு குருங்க. இதுக்கெல்லாம் அதிபதி நல்லா தெரிஞ்சுக்கணும், இப்போ நல்லா கவனிக்கணும். இதுக்கெல்லாம் அதிபதி எங்கே போயிருக்காரு? 11ஆம் இடத்துல போய் நிற்கிறாருங்க. அப்போ திடீர்னு ஏதாச்சும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா? கொடுக்குமா கொடுக்காதா? ஏன்னா அவர் சொந்த வீட்டை பார்க்குறாருங்க, 5ஆம் இடத்தை அவர் பார்க்குறாருங்க. இப்போ நான் கெட்டது சொல்ல வரல தெரியுமா? இதான் காரணம், வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா 5ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு, நேராக அவருடைய 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, எடுத்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. எல்லாமே பாருங்க கேந்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு, அவ்வளோதான். எப்படி கேந்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு 11ஆம் இடத்துல உபஜய ஸ்தானத்தில் லாபத்தில் குரு. நான் காரணம் இல்லாமல் நல்லது நடக்குங்கிற விஷயம் நான் சொல்ல வரல, ஏன்னா கிரகமைப்பு அப்படி இருக்குது. ஏன்னா அஷ்டம சனி நீங்கள் கேட்டு பாருங்கள், கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், சனிபவன் பலம் இழந்தால் வேலை போயிருக்கும், வேலை கிடைச்சிருக்காது. நவம்பர் மாதத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி பாருங்கள், நிறைய வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, வருமான பிரச்சனை. ஏன்னா குருவுடைய வீட்டு தானே சனி உட்காந்துருக்காரு. அப்போ வேலையை கஷ்டப்படுத்து கொடுத்துருப்பாரு, கடனை கொடுத்துருப்பாரு, பகையை கொடுத்துருப்பாரு, மனைவிட்ட அவர் ரொம்ப கோர்ட்டு கேஸை கொடுத்துருப்பாரு. நிறைய தடங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டு பாருங்கள். இதில் எதுவுமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க. திருமண வாழ்க்கையில் ஒரு தடங்கள் வந்திருக்கும், இடபூமியில் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை பார்த்துருப்பீங்க. ஒரு வீடு கட்டமில்ல, வீடு கட்டி பாதையில் நிற்கிது. தொழில் எனக்கு சரியாக அமையலை, லாபம் சரியாக அமையலை. நீங்கள் கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமாம் ஆமாங்க. படிப்புகள் ஒரு மந்தமாக இருக்குது, உடம்பு ஆகியும் தடங்களாக இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த சிம்ம ராசிக்காரங்க. இப்போ பாருங்கள், குரு 11ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருங்க. இன்னையிலேருந்து ஆகிட்டார். இன்னையிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் நான் சொல்லுவேன். முதல் பலன் என்ன சொல்லுவேன் தெரியுமா? முதல் பலனே சொல்கிறேன். எத்தனை பேருக்கு வெளிநாட்டை வேலை பார்த்துருக்கு, எத்தனை பேருக்கு எனக்கு ப்ரொமோஷன் வேணும் வெயிட் பண்ணுறீங்க? அவங்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க. ஏன்னா 6ஆம் வீட்டுக்கு குருவோட வீட்டில் இருக்காரு. அங்கே குரு வீடு கொடுத்தவர் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார், கண்டிப்பாக ப்ரொமோஷன் அள்ளி கொடுத்துருவார். வேலை கிடைக்கிறாலும் வேலை உதவியும் நிரந்தரமாக கிடைக்கும். நான் இதை ஏன் முதல் பலன் சொல்கிறேன்னா, வேலை சம்மந்தமாக தான் நிறைய பிரச்சனை பார்த்தது. சிம்மம் இப்போ நல்ல வேலை, சூப்பரான வேலை, யோகமான வேலை, அனுகூலமான வேலை, கண்டிப்பாக வேலை செய்யும் பாருங்கள். ஏன் எதனால? நேராக அவர் எங்கே பார்க்குறாரு? அடுத்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரா, அது உங்கள் வெற்றி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால வேலை உத்தியோகம் கிடைக்குங்கிற வார்த்தையை நான் கொண்டு போகிறேன். எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவன் பெரிய ஆள் ஆகிட்டான், நான் ஆக முடியலையே. இப்போவே நீங்கள் கவலைப்படாதீங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எப்படி காதல் திருமணம், 2வது திருமணத்துக்கு நான் எந்த ஒரு தடங்களும் நான் சொல்லவே மாட்டேன். நல்ல ஒரு டைம், நல்லா பக்காவாக வேலை செய்யுது திருமணத்தில். காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே நான் ஓப்பனாக சொல்கிறேன். இந்த குரு வக்ர நிவர்த்தியெல்லாம் உங்களுக்கு நல்ல யோகம் இருக்குது. எல்லாருமே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். தொழில் உத்தியோகம் சூப்பராக இருக்கும். புதுசாக தொழில் பண்ணுறவங்க அஷ்டம சனி மட்டும் நல்லா இருக்கும். சனி பகவான் ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டாங்க. ஆனால் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா வர கட்டாரம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும். இப்போ நல்லா இருந்தால் தொழில் உத்தியோகத்தில் சூப்பரான யோகத்தை கொடுத்துருவாரு. வெளிநாட்டில் உள்ளவங்க இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகும். சொந்தமாக வீடு பூமியில் அப்பா சொத்து, தாத்தாவுடைய சொத்துல ஒரு வில்லங்க கேஸ் உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸில் நீங்கள் ஜெயிப்பீங்க. இப்போ அரசாங்க வேலை சாதகமாக வரும். ஏன் கேஸில் ஜெயிப்பீங்க தெரியுமா? சொல்கிறேன் தெரியுமா? 5ஆம் இடத்தை பூர்வீக சொத்தை அது பார்க்குது, 3ஆம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை அது பார்க்குது, 7ஆம் இடத்தை அது பார்க்குது. அப்போ வீடோ இடமோ பூமியோ காசு பணம் வரப்போகுதுன்னு காட்டுது. அப்போ அதில் ஜெயிக்க போறீங்க காட்டுது. உங்கள் ஜாதக பிரகாரம் உங்கள் ஜாதக தசாபதி நல்லா இருந்தால் கண்டிப்பாக வேலை செய்யும். இப்போ கமிஷனியாக வர மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை போகிற எல்லாத்துக்கும் சொல்கிறேன். நல்ல ஒரு மாற்றம் சிம்ம ராசி செம்ம யோகமாக இருக்குது. மருத்துவத்துறை சாதிப்பீங்க. இப்போ நீங்கள் கெட்டதை மட்டும் யோசிக்காதீங்க, கண்டிப்பாக நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போது பார்த்துக்கோங்க.
பெண்களுக்கு நல்லா இருக்கும். எந்த பேங்க்ல போய் லோன் கிடையாது, லோன் சாங்ஷன் ஆகும். உடம்பு ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவு குறையும் பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வருது. தொழில் ரீதியாக சூப்பராக இருக்கும். அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதி பாருங்க, அரசாங்கம் சூப்பராக அமையும் பாருங்க. இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை, ஜாதகத்தை பார்த்து எடுங்க. 11 குரு அள்ளி கொடுக்க போதுங்க. லாட்ரி யோகம் எடுக்கிறவங்களுக்குலாம் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் சொல்கிறேன். நல்லா பாருங்க, அதுக்கான யோகமான திசை நடக்குதான்னு எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. அதாவது லக்ன ரீதியில் உங்களுக்கு எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான நம்பர் எடுத்தால் கண்டிப்பாக அடிக்கும். சம்மந்தம் இல்லாமல் எடுத்தால் இங்கே அடிக்காது. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாமல் நம்ம ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து இந்த லாட்ரி யோகத்துக்கான நம்பர் எடுத்து பாருங்க, கண்டிப்பாக உண்டு. 11 குரு அள்ளி கொடுத்துரும். பார்த்துங்க, புகழ், அந்தஸ்து, பணம், பொருள், நகை, சேமிப்பு எல்லாமே வருங்க. இதாங்க வேலை, அவருடைய வேலையை. இப்போ நட்சத்திரம் பார்ப்போமா, அவருக்கு முதல் நட்சத்திரம் என்ன வரும்? மக நட்சத்திரம் பிறந்தவங்க. எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேணாமே, பார்த்தவொன்னே செய்யக்கூடிய மைண்ட் ஷார்ப்பாக இருக்குமே உங்கள்கிட்ட. எதுவுமே சொல்லிக் கொடுக்காதீங்க, பார்த்தவங்க ஷார்ப்பாக இருப்போம். பயங்கரமாக ஞாபக சக்தி, பயங்கரமான பிரெயின் மூலம் பயங்கரமாக வேலை செய்யும். யார்? மக நட்சத்திரம் பிறந்தவங்க. இனிமேல் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள். எப்படி மக நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே யோகமாக வரும். எடுத்த காரியம் வெற்றியாக வரும். மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை போவாங்க, எல்லாரும் நல்ல ஒரு மாற்றம். மக நட்சத்திரம் அனைவருக்கும் நல்ல யோகம் தேடி வருது. நீங்கள் எதையுமே கவலைப்படாதீங்க, கவலைப்படாமல் போங்க. இறைவன் உங்கள் பக்கம் வேலை செய்கிறாரு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுபசலம், சுபகாரியம் எல்லாமே சூப்பராக இருக்கும். மக நட்சத்திரம் பிறந்தவருக்கு குழந்தை பாக்கியம், திருமணம், கணவன் ஒற்றுமை எல்லாமே நல்ல ஒரு காரணம், நல்ல விஷயம். குரு பகவான் வக்கர நிவர்த்தியால உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக அள்ளி கொடுத்தாரு. நல்ல யோகத்தை கண்டிப்பாக சூப்பராக கொடுப்பாரு. அடுத்து பூரத்தில் பிறந்தவங்க, நட்சத்திர அதிபதி உச்சம். எப்படி பார்த்தாலும் ஒரு லாபத்தை எல்லாமே உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 4-5 மாதத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ண மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை, நிறைய ஒரு குழப்பம், தடுமாற்றம் எல்லாமே நீங்கள் பார்த்து இனிமேல் பார்க்க மாட்டீங்க. இப்போ வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்பில் ஒரு மாற்றம் ஆகுறது, தொழில் ஒரு மாற்றம், எல்லாமே இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தியால கண்டிப்பாக வேலை செய்யும். ஆசைப்பட்ட விஷயம் அடைவீங்க. எந்த ஒரு கெட்டது நடக்காது ராஜா. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து இந்த பூரத்தில் பிறந்தவங்க. அடுத்த உத்திரத்தில் பிறந்தவங்க, நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. உத்திரத்தில் பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது ராஜா. ஒன்றும் இல்லை, இப்போ வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போகிறதோ, வெளியூர் போகிறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் போகிறதோ, அரசியல், அரசாங்கம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. யார்? உத்திரத்தில் பிறந்தவங்க சொல்கிறேன். ஏன்னா 2 மாதம் புளிஞ்சு விட்டார். தை மாதம் எடுத்து பாருங்கள், கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, நண்பர்கள், கூட்டாளி, பொருளாதார பிரச்சனை நிறைய, கடன் பிரச்சனை நிறைய பார்த்தீங்க. உத்திரத்தில் பிறந்தவங்க சம்மந்தம் இல்லாமல் ஒரு பிரச்சனை போய் ஆஜராகி மாட்டிக்கிட்டு முடிச்சிருப்பீங்க. ஏன்னா அவங்க நிறைய ஜாதகம் கொடுத்து உத்திரத்தில் பிறந்தவங்க தான். இப்போ எல்லாமே சூப்பராக அமையுது. பார்த்துங்க, வரக்கூடிய குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பேச்சு சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.